திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனை போற்றி, இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நவம்பர் மாத பலன் குறித்த பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துல இன்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கார். 11ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்கரகிரி அடைகிறார். ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி வக்ரம் பெற்றால் யோகம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து, சுக்கிரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார். சூரியன் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அதே வீட்டுக்கு வரார். இயற்கையாகவே செவ்வாய் அதே வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார். குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போகிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை, பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாசம் இது போல நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான நவம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி 1-10 கூடையவரான புதன் லட்சுமி யோகத்தோட, லட்சுமி நாராயண யோகத்தோட சிறப்பா இருக்க போறார். பொருளாதாரம், பணவரவு, புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. இதனால் கண்டச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட சுக்கரன் நல்ல ஆட்சி பலம் பெற்று 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலே இருக்கிறனால கணவன் மனைவிக்கு சண்டைகள் விலக போகுது. அந்யூன்யங்கள் பெருக போகுது. பண வரவு உண்டு. பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது. வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்தை வந்து இருக்க போறார். 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். வெளிநாட்டு வருமானம் வருவது, வெளிநாட்டு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா உண்டு. ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருந்தாலும் 11ஆம் தேதி வரைக்கும் உச்சத்திலையும், 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு நீசமாகி, அதாவது வக்ரம் பெற்றால் நீசகதின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு பெருசா கன்னியா ராசிக்கு குரு நன்மைகளும் செய்யாது, தீமைகளும் செய்யாது கோச்சார ரீதியாக. இப்போ உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தின் மூலமாக விற்பதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. நல்ல பணவரவு கிடைக்க போகுது. சொத்து இருக்கு, வீடு இருக்கு, ஏதாவது விற்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 11ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 11ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுடைய சுய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொள்வது என்பது நல்லது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி வரன் வந்து அமைவதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. எப்படியோ கன்னியா ராசிக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுப்பதற்கே அதிகமான கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கின்றது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். சூரியன் வந்து நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தினால உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு, உங்க சொல்லுக்கு மரியாதை உண்டு. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பயணங்கள் மூலமாக வெற்றிகள், நிறைய பயணங்கள். இத்தனை நாள் பயணங்கள் போயிட்டு இருந்தீங்களும் கூட அது ஒன்றும் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த பயணங்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு வந்து குரு பார்வையோடு இருப்பார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகிறது. தைரியம் அதிகரிப்பது, உங்க சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமை கிடைப்பது, 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது விபரீதமாக பணவரவு, விபரீத ராஜயோகங்கள். 12ஆம் அதிபதி 3இல் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள். குரு பார்வை பெறும் பொழுது கெட்டதெல்லாம் வராம நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க கைக்கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கன்னி ராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. கன்னியா ராசிக்கு வந்து முழுக்க 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 பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. பெருமாள் வழிபாடை செய்யும் பொழுதும் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய பண வரவு, செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. இழந்த சொத்துக்கள், இழந்த பெயர், இழந்த புகழ் இதெல்லாமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்க போகுது. ஒரு ஜாதகத்துக்கு 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் நல்லா வலுத்து நிக்கிறார். செவ்வாய் வலுத்து நின்னாலே இதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு.
அடுத்து உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க. சனி வக்கரமாக இருந்தால் முழுக்க முழுக்க கன்னியா ராசிக்கு சனி பகவான் 5, 6 கூடியவர். குழந்தைகள் ரீதியாக குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தைகள் ரீதியாக ஒரு மன சந்தோஷங்கள் அடையிறது, குடும்ப ஒற்றுமையாக இருக்கிறது, கடன் நோய் சார்ந்த விஷயங்கள் விலகிறது, இதெல்லாம் இந்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள நடக்கும். 28ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் 28ஆம் தேதிக்கு மேல மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நிச்சயமா உண்டு. அதற்கப்புறம் வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, பொருளாதாரம், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பா இருக்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. தேவையில்லாம சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரும். ஆனா இருந்தாலும் சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. சந்தோஷமா மன நிம்மதியோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசம் கன்னியா ராசிக்கு அதிகமா உண்டு. செல்வ செழிப்போட இருப்பீங்க அப்படிங்கறது இந்த மாதத்தினுடைய பலன். இல்ல ஜாதக ரீதியா தசாபுத்திகள் ரீதியாக கிரகங்கள் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.